இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹோட்டல்ல என் மேல ஜூஸ் கொட்டிருச்சுன்னு வாஷ் பண்றதுக்காக வந்தேன். அப்போ நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு கூட போன் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு நீங்க எனக்கு கணவர் இல்லைன்னு. என் வாழ்க்கைய காப்பாத்திக்க உங்க வாழ்க்கைய அழிச்சிட கூடாதுன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்காக இப்படிதான் பண்ணுவியா? என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு கொஞ்சமாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? ஊரை விட்டு வந்து இந்த தெரியாத ஊர்ல என்ன பண்ணுவ, எங்க தங்குவ? என்ன பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சதில்ல. நான் விரும்பின ஒருத்தர் நீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க வாழ்க்கை என்னால வீணாயிர கூடாதுன்னு தான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன். இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். முட்டாள்தனமா பேசாத. நீ என் வாழ்க்கைய அழிக்கல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு வயசு பொண்ணு நீ, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்னுடும். நீ என் வாழ்க்கைக்குள்ள திடீர்னு வந்துட்டதுனால திடீர்னு எல்லாம் போயிட முடியாது. என் கூட வா, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய பாருங்க. திரு மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டல? வா, விடுங்க, விடுங்க என்ன. திரு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? கேக்குறல, சொல்லு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அது ஃப்ரெண்டு. எங்க போயிட்டாரு. நம்ம போலாமா இல்ல அவரு திரும்பி வருவாரா? அவர் சொல்லிட்டு போனதை வச்சு பார்த்தா திரும்பி வரமாட்டாருன்னு தான் தோணுது. சரி வா, ஃபுட் கோர்ட்டுக்கு போலாம். திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. வா போலாம்.